மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழோட பட்ஜெட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல் பேரை கேட்டாலே ஊழல்வாதிகள் ஓடி ஒழிகின்றாராம் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம அமைச்சர் மரிய வில்சன். மக்கள் வரி பணத்தை ஒரு பைசா கூட தொட மாட்டோம், தொட விட மாட்டோம், தொட்ட விட மாட்டோம், இதுக்கு முன்பு தொட்டவும் விட மாட்டோம் என்ற வசனத்தை ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் இறங்கிட்டாருங்க. டெண்டருக்கு இளைஞருக்கு சிறு தொழில் செய்வோர் பங்கேற்கும் வகையில் விதிகளில் தளர்வு 2036ஆம் ஆண்டுக்குள் $1 ட்ரில்லியன் பொழுதாக உயர்ந்த தமிழக அரசு உறுதி. அது மட்டுமா, ஆட்சிக்கு வந்த 3 மாதம் ஏராளமாக சாதனை பண்ணாங்க. அப்படி என்ன சாதனை பண்ணான்னு எங்களுக்கும் தெரியல. நீங்கள் தெரிஞ்சால் உங்களுக்கும் தெரிஞ்சால் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் சட்டசபை 2026-27 ஆண்டுக்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் துவங்கியது. சற்று நேரத்தில் நிதியமைச்சர் மரிய வில்சன் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார். தமிழக கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கிடா. இதுக்கு முட்டை போடுறதுக்கு, சிக்கன் பிரியாணிக்கு. மதுரையில் சிறப்பு சட்ட கல்லூரியா 8,391 கோடி உயர்தொழில் கல்விக்கும் ஒதுக்கீடு பண்ணுறாங்க. கல்லூரி மாணவர்களுக்கு 2,000 கோடி வெற்றி மடிக்கணினி திட்டம். மதுரையில் சிறப்பு சட்டக்கல்லூரி அமைக்கப்படும். ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் வெல்வதை நோக்கமாக கொண்டு 10 ஒலிம்பிக் மையங்கள் 50 கோடியில் அமைக்கப்படும். செயற்கை நுண்ணறிவு தொழில் வளர்ச்சி திட்டம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பள்ளியில் போதைப்பொருள் தொடர்பாக புகார் அளிக்க 1058 என்ற இலவச எண் அறிமுகம். போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு என்ற செயலி உருவாக்கப்படும். அண்ணனின் சீரு 8 கிராம் தங்கம் நாணயம், ஒரு பட்டு புடவை எல்லாம் வருதுங்க. 812 கோடிக்கு பட்ஜெட் போடுகிறாங்க. ஆமாம், அது மட்டும் தமிழகத்தில் 12 மாவட்டங்களில் தலா ஒரு வீதம் 12 முதியோர் இல்லங்கள் அமைக்க 6.6 கோடி ஒதுக்கீட்டு பண்ணியிருக்கானுங்களாம். தாய்மாமன் தங்கம் மோதியம் திட்டம் 560 கோடி ஒதுக்கீடு. மானியம் உயர்வு 25,000 35,000, 125 நாள் வேலைகள்லாம் இப்போ 150 நாள் வேலையாக மாற்றிட்டாங்க. அதுவுமே நோட் பண்ணிக்கோங்க. காமராஜர் அரசு பள்ளிகளில் காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்தப்படும். இதுக்கு 710 கோடியாங்க. நவீன சைக்கிள் 11ஆம் வகுப்பு படிக்கும் 5 லட்சம் மாணவர்களுக்கு ஹெல்மெட் வாட்டர் பாட்டிலுடன் நவீன சைக்கிள் வழங்க 277 கோடி நிதி ஒதுக்கீடு. கைம்பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், திருநர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறும் வகையில் 100% மானியத்தை 5 ஆண்டு ஆடுகள் வழங்கப்படுமா? அடப்பாவீங்களா, என்னென்னமோ சொல்லி வச்சுட்டாங்களே. ஏஏ பல்கலை சர்வதேச திறன் மேம்பாட்டு மையம் செமிகண்டக்டர் சோதனை ஆய்வு ஆகியவற்றை கூடிய நாட்டின் முதலாவது பிரத்யேக ஏஏ நகரம் அறிவொழியும். அது இல்லாமல் இந்த கூவா ஆற்றுலலாம் போட்டு விட்டு கொண்டாட போகிறாங்களாம். அதெல்லாம் ஒரு பட்ஜெட்டாக சொல்லிடுறாங்க. சுற்றுச்சூழல் சுகந்த பசுமை ஆடை உற்பத்தியை ஊக்குவிக்க திருப்பூர் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி சென்டர் அமைக்கப்படும். 10 கோடி ஒதுக்கீடு. தமிழ்நாடு அதிகரிப்பு என்னென்னலாம் அதிகமாக போச்சுன்னா, பள்ளி கல்வித்துறைக்கு 44,570 கோடி, உயர் கல்வித்துறைக்கு 8,393 கோடி, விளையாட்டுத்துறைக்கு 1,051 கோடி, சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை 17,150 கோடி, சமூக நீதி துறைக்கு 3,937 கோடி, மருத்துவத்துறைக்கு 23,357 கோடி, கூட்டுறவுத்துறைக்கு 8,828 கோடி, வேளாண்மைக்கு 14,984 கோடி, கால்நடைக்கு 4,880 கோடி, சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களில் 2,142 கோடி ஒதுக்கிறாப்புல. வாட்ஸ்அப் சேவை வேறு இருக்குது. அனைத்து சேவை மையங்களும் மேம்படுத்தும். நம்ம அரசு வாட்ஸ்அப் சாட்பாட்டில் வழங்கப்படும் சேவைகள் 76 275 உயர்த்திருக்காங்களாம், அதிகரிக்கப்படுமா. கூவும் அடையாறு ஆறுகள் உலகத்தில் மறுசீரமைப்பு பண்ணிட்டு அதில் படகு சவாரி, நதிக்கரை நடைபாதை, பொழுதுபோக்கு வசதி. ஐயோ, எதுக்குடா டேய் சும்மா இருங்கடா. ஆமாங்க, இதெல்லாம் பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. செம்மையாக இருக்குது பட்ஜெட். எப்படி இருந்துச்சு நீங்களே சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அமைக்கிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணுங்கள்.